தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அக்கிரமத்தின் பேரில் பசி தாகமாயிருக்கிறார்கள் என்று சொல்லி. நம்மளுடைய தேசத்துல இன்றைக்கு அக்கிரம செயல்களை செய்கிறவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். சிறுமிகளை கொலை செய்கிறவர்கள், சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் பண்ணுகிறவர்கள், பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுகிறவர்கள், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்கள், கடத்தி கொண்டு போய் மக்களை மிரட்டுகிறவர்கள், இப்படி பல விதங்களிலே தேசத்தின் மீது அக்கிரம செயல்களை செய்கிறவர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தீவிரவாத செயல்களிலே ஈடுபடுகிறவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட வேண்டும். தற்கொலை படை பிரிவில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் அக்கிரம செயல்களை செய்கிறவர்கள் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அக்கிரம செயல்களை செய்கிறவர்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க தேசத்துல பல விதங்களிலே பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. ஆண்டவரே, சிறுமிகளை கொலை செய்கிறார்கள். ஆண்டவரே, சிறுமிகள் மீது பாலியல் வன்கொடுமை ஏற்படுகிறது. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அநேக கடத்தல் வியாபாரங்களை பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, அப்பா தேசத்துக்கு விரோதமாய் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே மனம் திரும்பத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. எங்கெங்கெல்லாம் அக்கிரம செயல்கள் நடக்கிறதோ ஆண்டவரே, அங்கெல்லாம் ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, அக்கிரம செயல்களை எங்க தேசத்தை விட்டு அகற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, அதை செய்கிறவர்கள் மனம் திரும்பட்டும், கர்த்தரிடத்தில் திரும்பட்டும். ஆண்டவரே, மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அந்த கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரம செயல்கள் பெருகி எங்க தேசத்தின் மீது தண்டனைகள் வராதபடிக்கு ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.